உங்கள் கண்களுக்குள் புதிய ஒரு லென்ஸை ஆண்டவர் இயேசு பொருத்துகின்றார். You have received now new eyes and new sight. உங்களுக்கு புதிய கண்களும் புதிய ஒளியும் இப்போது கொடுக்கப்படுகின்றது. Now begin to thank Jesus for this miracle. இந்த அதிசயத்திற்காக அற்புதத்திற்காக நீங்கள் ஆண்டவர் இயேசுவை இப்போது வாயை திறந்து போற்றுங்கள். Open your mouth and thank Jesus for performing this miracle. உங்கள் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி என்று சொல்லுங்கள். Now open your eyes and see the scales have gone and your vision has been restored. உங்கள் கண்களை திறந்து இப்போது நீங்கள் பார்க்கலாம். அந்த கண்களிலே அடைத்துக் கொண்டிருந்த அந்த செதில்கள் மாதிரி உங்களால் பார்க்க முடியும். That blurred vision is not there. மங்கலான அந்த பார்வை இப்போது மாறி உங்களுக்கு நன்றாக பார்க்கக்கூடிய திறன் கிடைத்திருக்கிறது. That cataract is gone. அந்த கண்புரை உங்களுக்கு அகன்று போயிருக்கின்றது. The man behind, is it clear? பின்னால் இருப்பவர்களுக்கு சரியாக தெரிகின்றதா? Yeah, that man is healed. Give the Lord a big hand. ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தி கரவொலி எழுப்புவோம். What about your eyes? உங்கள் கண்கள் சரியாக தெரிகிறது? கண்ணுக்கு கொஞ்ச நாளாக பார்வை இல்லாமல் வருஷ கணக்காக இருந்தது. அப்புறம் நோ சைட் ஃபார் நம்பர் ஆஃப் இயர்ஸ். Now she can. அந்த கேட்ராக்ட் வச்சு கொஞ்சம் பார்வை இருந்தது. அதுக்கப்புறம் லென்ஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி லென்ஸ் வச்சாங்க. அதனால் இப்போது கண்ணில் இருந்து லேசாக கண்ணீர் கசிஞ்சிகிட்டே இருக்கும், நீர் கசிஞ்சு தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்ததுலேருந்து அந்த கண்ணில் நீர் கசியது நின்றுருக்கு. Now what is she saying? Drops of tears were coming in her eyes. Okay. Blurred vision. But now the vision has been restored. The tears stopped. Underwent operation. Okay, but now is the vision restored? உங்க கண்ணு பார்வை இப்ப தெரியுதா? உங்களுக்கு தண்ணி வெடித நின்னு இருக்கு, பார்வை தெரியுதா? பார்வை இந்த கண்ணாடி வழியா தான் தெரியுது இப்போ. கண்ணாடி வழியா, through the specs she can see. Yeah, but now that cataract which was there, it's gone. உங்க கண்ணுல இருந்து அந்த புரை போயிருக்குதா? Okay, give the mic to the other person. அங்க மைக்க நீங்க அங்க கொடுங்க. Yeah, sit down. உட்காருங்க. நான் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு வேண்டி டாக்டர் சொல்லியிருந்தார். இப்போ எனக்கு கண்ணு நல்ல பார்வை நல்லா தெரியுது. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. God bless you. இயேசுவுக்கு நன்றி. நேற்றுக்கு நான் வந்த நேரத்தில் எனக்கு கை கால் வலியெல்லாம் அதிகமாக இருந்துச்சு. அதெல்லாம் நேற்றுக்கு முழுவதுமாக மாறிடுச்சு. இன்றைக்கி கண் பார்வை வந்து ஷார்ட்டாக இருந்துச்சு. கண்ணாடி இல்லாமல் சின்ன எழுத்துக்கள் மட்டும் எதுவுமே பார்க்க முடியாமல் இருந்துச்சு. இப்போ இந்த நேரத்தில் இருந்து சின்ன எழுத்துக்கள் எல்லாமே தெளிவாக தெரியுது. இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. He had body pain plus sight was not okay, but now he can see even the small letters. It's praise the Lord. God bless you, brother. Okay, now எனக்கு கண்ணாடி போட்டால் தான் வாசிக்க முடியும். இன்றைக்கி கண்ணாடி இல்லாமலே வாசிக்க முடியுது. ஏன்னா நான் ஒரு சுகர் நோயாளி. காலையிலே சாப்பிட்டுட்டு வந்தேன். இதுவரை எனக்கு அந்த கொஞ்சம் பிந்தினா நல்ல பசி தளர்ச்ச வரும். இன்றைக்கி அந்த பசி தளர்ச்ச வரல. உடல் வலியும் எனக்கு குறைஞ்சிருக்கு. இயேசுக்கே புகழ். Diabetic, she can sit for a long time and she could see without specs. Praise the Lord. சொல்லுங்க. ஆண்டவரே நானுமே போற்றுகிறேன். 2 வருடமாக ஒரே இருமலாக இருக்கும். ஆனால் நேற்று நாங்கள் வந்தபோது நான் ஜெபிக்கும் போது எனக்கு இருமல் கொஞ்சம் குறைஞ்சிருந்து. ஆனால் இன்று முழுமையாக எனக்கு இருமல் குறைஞ்சிருக்கிறது. அப்புறம் கண் பார்வை எழுத்து எனக்கு அதிகமாக தெரியாது. எழுத்து பார்வை தெரியாமல் இருந்தது. இப்பொழுது நான் பொடி எழுத்துக்களை எல்லாம் நன்றாக பார்த்து படிக்கிறேன். கடவுள் செய்த அற்புதத்துக்கு நன்றி. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. ஏன்னா 1.5 வருஷமாக கால் வலி ரொம்ப அதிகமாக நடந்தால் கால் ரொம்ப வலியாக இருக்கும். நேற்றைக்கு அது நான் இங்கே ப்ரேயரில் வந்து கலந்து கொண்ட பிறகு இயேசுவின் காயங்களால் தழும்புகளால் நான் சுகமானேன் என்ற வார்த்தையினால் நான் சுகமடைந்தேன். நேற்றைக்கு வீட்டிற்கு போனதும் கால் வந்து ஒரு நீர் அப்படியே வந்து பெருசாக இருந்துச்சு. அது கால் தூக்கவும் முடியலை, வைக்கவும் முடியலை. அப்போ இயேசுவின் காயங்களால் தழும்புகளால் நான் சுகமானேன் என்று சொல்ல தொடங்கினதுமே அந்த வலி எங்கே போச்சுன்னே தெரியாமல் ஏசப்பா எனக்கு அற்புதமான விடுதலையை தந்தாங்க. இன்னுமாக நான் வந்து இங்கே வந்த காரணமே நோயாளிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியாது. அதை கற்றுக்கொள்வதற்காக வந்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு சுகத்தையும் தந்து அவர்களுக்காக ஜெபிப்பதற்குள்ள திறமையும் தந்திருக்காங்க. ஏசப்பாய் கோடி நன்றி. Praise the Lord. She had pain and she was repeating
By your wounds I am healed. She was repeating that. இயேசுவே உமக்கு நன்றி. எனக்கு வரும்பொழுது எனது இடது பக்கமாக வயிற்று வலி இருந்து கொண்டே இருந்தது. இப்பொழுது ஜெபிக்கும் போது எனக்கு அந்த வயிற்று வலி தீர்ந்து விட்டது. இயேசுவே உமக்கு நன்றி. She had pain, stomach pain. Praise the Lord. Okay, let's begin now. Hallelujah. 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 Thank you, Jesus. நன்றி இயேசுவே. So let's all stand and give God a big thank you. எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஆண்டவருக்கு இந்த பாடல் மூலமாக நன்றி செலுத்துவோம். We will sing this song as a thanksgiving. நாதனை போற்றிடுவோம், நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம், நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். நன்றி எம் இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி எம் தேவனே உமக்கு நன்றி. நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம், நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். புதிய உலகம் படைக்க சொன்னார், புதிய உலகம் படைக்க சொன்னார், புதிய மனிதனை மாற செய்தார், புதிய மனிதனை மாற செய்தார். நன்றி எம் இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி எம் தேவனே உமக்கு நன்றி. நன்றி பாடி
யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Are you happy? எல்லாம் So- சந்தோஷமா இருக்கீங்களா? So from now on, will you search and find the place? இப்போதிருந்து நாம் நம்முடைய இடத்தை தேடி வேதாகமத்திலே கண்டுபிடிப்போம். Hello. I showed those two girls the place. காலையிலே 2 பேருக்கு அவர்கள் அந்த விவிலியத்திலே இடத்தை கண்டுபிடிக்கும்படியாக நான் உதவினேன். One girl born Christian, the other one is not a born Christian. ஒருவர் பிறப்பிலிருந்தே கிறிஸ்தவர், மற்றவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர், கிறிஸ்தவர் அல்ல. But when they both found the place, அவர்கள் இருவரும் தங்களுக்குரிய இடத்தை தேர்ந்து கொண்ட பின் whatever was written